ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஜாப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான வேக்கன்சி வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து பார்த்துடலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோட்டிஃபிகேஷனோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 23 அதாவது 22/2/2025 1/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேக்கன்சி வந்து 32,438 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் அதாவது என்ஏசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஹவ் டு கிரியேட் அப்படின்றது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அது வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கிரியேட் ஏ அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் வந்து இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இதில் ஒன்ஸு காட்டிடும். நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியன்ஸ்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமா வேணாவா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்கும் நீங்கள் எஸ்ன்றதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நோன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேமை வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து எஸ்ன்றதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதாவது இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்லாஷு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபாதர் நேமும் இன்ஷியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது செக் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமும் மதர்ஸ் நேமும் உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுடைய மெயில் ஐடி சரிங்களா, உங்களுடைய மெயில் ஐடியும் அண்டு ஃபோன் நம்பரும் வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி லாகின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் மெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ண உடனே உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகும். அதனால் வேலிடான இமெயில் ஐடியும் வேலிடான மொபைல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேலிடான மொபைல் அண்ட் இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. அண்டு ஆதார் நம்பர் சரிங்களா, ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஆதார் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் நம்பரோட ஓடிபியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரோட ஃபோன் நம்பரோட மொபைலும் அண்டு உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மொபைலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இப்படி சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி அதாவது ஒரு ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரே டைம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னொரு ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓடிபி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு வரும். இந்த காலம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்லி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டம்ப் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மொபைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கேப்சாரில் போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ்னது கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இதில் அப்ளைன்றதில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைன்இன் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய
பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிராஃபிக்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லாகின்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் போகுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போ வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா லெவல் 1 to 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிசிக்கு இதுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீசனில் இருக்கீங்க, அதாவது சவுத் ரீஜனில் இருக்கீங்களா எதில் இருக்கீங்களோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சவுத் ரீஜனில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது சென்னை அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன என்ட்ரி பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்துன்னா இந்துன்னு கொடுத்துக்கோங்க, முஸ்லீம்னா முஸ்லீம்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கான மதர் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது கொடுக்குறீங்களோ கேஸ்ட் எது கொடுத்தாலும் அதோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரிமார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட் வேல்யூபிள் மார்க். சரிங்களா, அந்த நோ மாஸ்கோட மார்க்கு, அதை உங்களுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஐடென்டிட்டி மார்க் இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம், மச்சமோ தழும்போ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து யூஆரா ஓபிசியா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தால் ஓபிசியோட சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றதையும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் ஃபீஸ், அதாவது டேட் ஆஃப் த நேம் ஆஃப் த காஸ்ட் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் வந்து என்னென்னு கேட்டிருப்பாங்கன்னா 1 இயர்க்குள்ள சத்திரி 1 இயர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதுலலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதோடைய சர்டிஃபிகேட்டோட நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கம்யூனிட்டி இப்போ சர்டிஃபிகேட் இருக்குன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து ரிஜிஸ்டர் நம்பருன்னு ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ணி வாங்கினீங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கினீங்களா, இல்லை விஓஓ கிட்டேருந்து வாங்கினீங்களா, இல்லை தாசில்தார்கிட்டேருந்து வாங்கினீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதில் இருக்கிறத நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க, எந்த ஸ்டேட்லேருந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றது, டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் இஷ்யூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது எண்ட் ஆஃப் இஷ்யூ வந்து நீங்கள், அதாவது இதோட எண்டோடைய டேட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணவே போதும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வேலிடபிள் இல்லை அப்படின்னீங்கன்னா இதில் வந்து நோன்னு சிம்பிளாக கொடுத்துட்டு அதுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் போகலாம். இதுக்கான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. சரிங்களா, அதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு கூட போகலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். அண்டு அப்லோடு டாக்குமெண்ட், நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் எத்தனை கேபியில் வந்து அப்லோடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 500 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எந்த கேட்டகிரி இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி ஓபிசி எந்த கேட்டகிரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பைரி ஆகிட்டு இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஓபிசி என்எல்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆகிருந்தாலும் சரி, அந்த க்ளோசிங் டேட்டு முடிஞ்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை வந்து கையில் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த நம்பரு எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு
நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி கம்யூனிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதோட ரிசிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர் வந்து இருக்கும். அந்த ரிசிப்டை கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 or 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற போதே உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அக்ரின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பர்மனண்ட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நடக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் அண்டு டெம்பரவரி அட்ரஸு ப்ரெசன்ட் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து செலெக்ஷன், அதாவது இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அது நீங்கள் ஆர்மின்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் எப்போ, எண்டிங் டேட் எப்போ, உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா நீ நோன்னு சிம்பிளாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸில் வந்து பைண்ட் மார்க், அதாவது நீங்கள் ஏதாவது பிடபிள்யூடி கேட்டகிரி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடபிள்யூடி கேட்டகிரி நீங்கள் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நோன்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இபிசி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றதே கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது ஓபிசிக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து லெஸ் தென் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 50,000க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த இபிசி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அந்த இபிசி சர்டிஃபிகேட்டுனாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அது வந்து என்னன்னு தெரியாது. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது இல்லைங்களா? அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு தான் அது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்ட்டு கிளியராக வந்து படித்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் ரயில்வேல வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது எம்ப்ளாயிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபீஸு ரீஃபண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 450, அதாவது 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து 400 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும்தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய அதாவது டிஸ்ட்ரிக் அண்ட் போர்டு, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பாசிங் இயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த போர்டில், அதாவது இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் வந்து இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேட் போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் 10th மட்டும் இல்லை, நான் ஐடிஐயும் படிச்சிருக்கேன், டிப்ளமோவும் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எந்த காலேஜில் படித்து எந்த யூனிவர்சிட்டியில் அண்ட் உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்
ஸ்டெப்பாக நீங்கள் ஒன்ஸு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சேவ் ஆகும். சேவ்ன்றதே கொடுக்காம விட்டுறாதீங்க சரிங்களா. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சதுனால ஆடு அப்படின்றது ஆடு தான் அது சேவ்ன்றது. அந்த ஆடுன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இல்லை நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெலிட்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, பிஜி டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இப்படி தான் நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் பேஜ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பேஜுக்கு வந்துடும். இது நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பேஜ் இது தான். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கீழே வந்து இந்த ஃபோட்டோ அண்ட் சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும், எவ்வளோ ஒர்த் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து சைடில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக சென்டரில் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்டு உங்களுடைய ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சலில் வந்து அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த பிக்சலில் வந்து சிக்னேச்சரும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். எலிஜிபிள் போஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து எலிஜிபிளாக இருக்குது, அதாவது எந்தெந்த ஜோனில் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை ரீஜனில் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது எத்தனை அவைலபிளாக இருக்கோ அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் ப்ளஸ்ஸு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த டேபிளேஷனுக்கு வந்துடும். அந்த டேபிளேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து சென்னை ரீசனில் வந்து என்னென்ன இது இருக்கோ அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 14 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, எந்த ஜாபுக்கு வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எந்த ஜாபுக்கு வந்து கொடுக்குறீங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து எது, தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்ஸ் ஹேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய அதாவது பிளேஸு சரிங்களா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், உங்களுடைய பிளேஸாக இருக்கட்டும், உங்களுடைய பிளேஸை வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் அதாவது அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் வந்து என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எடிட் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து எதுவுமே எடிட் பண்ண தேவையில்ல அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் வரும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 290 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு 250 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் அதாவது உங்களுடைய யூபிஐ மூலியமாகவோ உங்களுடைய ஃபோன்பே மூலியமாகவோ எது மூலியமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெசிப்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பே பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காஸ் இதுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாமினேஷனோட டேட் வந்து எப்போ வரும் அண்டு இதுக்கு வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் பண்ணியிருப்பேன். இதுக்கு தேவையான அத்தனை புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கண்டிப்பாக டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் அண்ட் ஆர்டர் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.